ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் ட்ராமாவுடைய தேர்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் லைக் பண்ணால் மட்டும்தான் யூடியூப் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணும். ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட்டில் ஹீரோயின் அவங்க அங்கிளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டரை பார்த்து ஷாக் ஆகி நின்றுப்பாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஹீரோயின் டாக்டரை பார்த்துட்டு ஷென் நீயான்னு கேட்க, டாக்டரும் ஹீரோயினை பார்த்துட்டு ஜியா நீயான்னு கேட்க, இங்கே அப்படியே சீன் கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒரு ரெஸ்டாரண்ட் தான் காமிக்கிறாங்க. டாக்டர் ஷென்னும் ஹீரோயினும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே ஷென் ஹீரோயின் கிட்ட, ஜியா உனக்கு ஞாபகம் இருக்கா நம்ம காலேஜ் படிக்கும் போது லேட் நைட்டு கூட பார்க்காம இங்க எதனா வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம்னு சொல்றதுக்கு, ஆமா ஆமா எனக்குமே ஞாபகம் இருக்குங்கிற மாதிரி கொஞ்சம் பட்டு மடமா தான் ஹீரோயின் பேசுறாங்க. ஜியா நீ இத்தனை வருஷம் எப்படி இருந்த, உனக்கு நடந்ததா நான் கேள்விப்பட்டேன்னு ஷென் கேட்கறதுக்கு, பரவாயில்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் நல்லா தான் இருந்தேன்னு ஹீரோயின் சொல்றாங்க. சாரி ஜியா எல்லாமே என்னுடைய மிஸ்டேக் தான், என் ஃபேமிலி தான் அன்னைக்கு என்ன ஃபோர்ஸ் பண்ணி அப்டேட் போறதுக்கு திடீர்னு அரேஞ்ச் பண்ணி போக வச்சிட்டாங்க. ஆனா நான் சைனாக்கு ரிட்டன் ஆனதுமே ஒன்னதான் தேடிட்டு இருந்தேன்னு ஏதோ எக்ஸ்பிளைன் பண்ண பாக்குறாரு. அதுக்குள்ளே ஹீரோயின், தட்ஸ் ஓகே ஷென், அது எதுவுமே உன்னுடைய மிஸ்டேக் இல்லை, அதெல்லாம் நம்மளுடைய பாசிட்டிவ், அதை பற்றி பேச வேணாம். ஹீரோயினும் அந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணுறாங்க. ஹீரோயின் அவாய்ட் பண்ணுறது ஷென்னுக்குமே நல்லா புரியுது. இருந்தாலும் அவங்க கை மேலே தன்னுடைய கையை டச் பண்ணி, ஜியான் எதுக்கு கவலைப்படாத, இதுக்கப்புறம் நான் வந்துட்டேன் நானே ஒன்று பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே ஹீரோயினும் தன்னுடைய கையை டக்குன்னு எடுத்துட்டு, சரி டைம் ஆயிடுச்சு சீக்கிரம் சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. ஷென்னுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது, இருந்தாலும் பெருசாக எதையும் வெளியில் காட்டிக்கல. அதாவது இவங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படி என்ன ரிலேஷன்ஷிப்னா, இவங்க ரெண்டு பேரும் காலேஜ் படிக்கும் போது டேட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஷென்னோட வீட்டில் தான் ஃபோர்ஸ் பண்ணி திடீர்னு ஷென்னை அப்ரோட் அனுப்பி வச்சிருப்பாங்க. அதனால தான் ஹீரோயினும் ஷென்னும் பிரிஞ்சிருப்பாங்க. ஷென்னு மட்டும் ஹீரோயினை விட்டுட்டு அப்ரோட் போகாமல் இருந்திருந்தா இந்நேரம் ஷென்னும் ஹீரோயின் தான் பேரா இருந்திருப்பாங்க. ஷென்னு ஹீரோயினை கிட்ட, ஜியா அங்கே பாரு அந்த கஸ்டமர் ரொம்ப நேரமாக உன்னையே பார்த்துட்டு இருக்காரு, அவர் என்ன உனக்கு ஃப்ரெண்டான்னு கேட்குறாரு. யாரா அதுன்னு திரும்பி பார்த்தா அங்கே நம்ம ஹீரோ தான் லியோட தங்கச்சி கூட ரெஸ்டாரண்ட் வந்திருக்காரு. ஹீரோயினியை ஃபாலோ பண்ணி தான் வந்திருக்காரு போல. அந்த ஃபியான்சி பொண்ணு ஹீரோ கிட்ட, என்னங்கமோ சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரியான ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் கூட்டிட்டு வந்திருக்கீங்க, இங்கே இருக்கிற ஃபுட்டெல்லாம் ஹைஜீனிக்காவே இருக்காது, இதெல்லாம் சாப்பிட்டா நமக்கு டயரி தான் ஆகும்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோலாம் ஒன்று இவ பேசுறத பெருசாக கண்டுக்கிட்ட மாதிரியே தெரியல. ஹீரோயினை பார்த்துக்கிட்டே, எனக்கு இங்கே சாப்பிட பிடிக்கும், ஏன் உனக்கு பிடிக்காதுன்னு கேட்கறதுக்கு, இங்கே சாப்பிட பிடிக்காதுன்னு சொன்னவ ஹீரோவுக்கு பிடிக்கும்னு சொன்னதுமே, ஆமோ எனக்கு எப்படி பிடிக்காம இருக்கும், உங்களுக்கு பிடிச்சா எனக்கு பிடிச்ச மாதிரின்னு பல்ல இழிச்சுக்கிட்டே மாத்தி பேசுறா. இங்க அப்படியே சீன் கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மார்னிங் லியோட ஆபீஸ்ல தான் காமிக்கிறாங்க. அங்க லியோட ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ரெண்டு பொண்ணுங்க வேணும்ட்டே ஹீரோயின் இருக்கும்போது அவங்க காதல விழுங்கிறதுக்காகவே, உனக்கு ஒண்ணு தெரியுமா இங்க ஒர்க் பண்றாங்களே இந்த செக்ரட்டரி ஜியா, இவங்க ஒன்றும் அந்த அளவுக்கு நல்லவங்க கிடையாது. இதுக்கு முன்னாடி ஹீரோடைய ஆபீஸ்ல அவருக்கு செக்ரட்டரியா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ அவரை விட்டுட்டு நம்ம பாஸ் கிட்ட வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல என்ன ஹைலைட்னா இவங்க ரெண்டு பேருமே இவங்க மேல அப்செஸ்டா இருக்காங்கன்னு சொல்லி ஹீரோயினை பத்தி கொஞ்சம் தப்பா காசு பேசிட்டு இருக்காங்க. டக்குனு ஹீரோயின் எழுந்து அவங்க எதுவும் பெருசா கண்டுக்காம அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோயின் ஒர்க் முடிச்சுட்டு தனியா ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. போன்ல ஹீரோயின் அங்கிளுக்கு பணம் கொடுத்து அந்த ரவுடி தான் பேசுறான். என் அங்கிளுக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல, எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணீங்கன்னு சொல்லி ஹீரோயின் கேட்கறதுக்கு, உன் அங்கிள் செத்த கூட உனக்கு பரவாயில்ல, ஆனா உங்க அம்மா செத்தா உனக்கு பரவாயில்லையா, உங்க அம்மா ஹாஸ்பிட்டல் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன், அவங்களுக்கு ஏதாவது ஆகணுமா என்ன, ஒரு இடத்தோட பேரை மென்ஷன் பண்ணி ஒழுங்கா இந்த இடத்துக்கு இந்த மணிக்கு வா, அப்படி இல்லைன்னா ஹாஸ்பிட்டல்ல படுத்த படிக்க இருக்கிறவங்க அம்மா ஒரேடியா படுத்துருவாங்கன்னு சொல்லி மிரட்டுறான். ஹீரோயினும் அவன் சொன்ன மாதிரியே அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. அங்க அந்த ரவுடிங்க வந்து ஹீரோயினை ரவுண்ட் அப் பண்ண, ஹீரோயினை அங்க இருக்கிற பாக்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு, ஒழுங்கா என் பக்கத்துல வராதீங்க ஓடி போயிருங்க, இல்லைன்னா போலீஸுக்கு கால் பண்ணணும்னு மிரட்டிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயின் போனை பிடுங்கிக்கிட்டு, நீ எவ்வளவு வேணாலும் கத்த, உன்னை காப்பாத்த இங்க யாரும் வர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்க, நீ கத்துறதை கேட்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா, அப்படியே டான்ஸ் ஆடலாம் போல இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேக்குது. யாரான்னு பார்த்தா அந்த ஃபியான்சி பொண்ணுதான். அவ நேரா ஹீரோயின் கிட்ட வந்து, மிஸ் ஜியா உன்னை இங்க நான் தான் வரவழைச்சேன், ஆனா எதுக்கு இங்க வரவழைச்சுன்னு தெரியுமான்னு கேட்கறதுக்கு, மிஸ் வே நீங்க என்ன பண்றீங்கன்னு தெரிஞ்சுதான் பண்றீங்களா, இந்த மாதிரி பண்றதுலாம் ரொம்பவே தப்புன்னு ஹீரோயின் சொல்றாங்க. பார்க்க பேக்கு மாதிரி சிரிச்சிட்டு இருந்தவ ஹீரோயின் கிட்ட, உண்மைதான் நான் பண்றதெல்லாம் தப்பு தான், ஆனா எதுக்கு இந்த தப்ப பண்ண தெரியுமான்னு சொல்லி ஹீரோயின் முடிய பிடிச்சி, எனக்கு உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுல இருந்தே சுத்தமா பிடிக்காது, சும்மா வெளியில பார்க்கதான் உன்னை பிடிச்ச மாதிரி உன்கிட்ட நல்ல விதமா நடிச்சிட்டு இருந்தேன், என்னடி அப்படியே எதுவுமே தெரியாத மாதிரி பாக்குற, என் ஆளு ஹீரோவை என்கிட்ட இருந்து ஸ்ட்ரோல் பண்ண பார்த்தா இப்ப என் அண்ணனே செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணேன்னு சொல்லி ஹீரோயினே செவ்விலே அறிஞ்சிடறா. இல்ல நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, லீக்கும் எனக்கும் இடையில எதுவுமே இல்லைன்னு சொல்லி எவ்வளவோ எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதுக்கு ஹீரோயினே மறுபடியும் செவ்விலே அறிஞ்சிட்டு, ஒழுங்கா என் அண்ணனை விட்டு விலகி என் கம்பெனி விட்டு ஓடி போயிடுங்க, நடந்தது மட்டும் யார்கிட்டயாவது சொன்னா அதுக்கப்புறம் உங்களுடைய நிலைமை ரொம்பவே மோசமாயிடுன்னு சொல்லி ஹீரோயினை மிரட்டிட்டு போறா. மறுநாள் காலையிலேயே அவங்க வேலையை ரிசைன் பண்றதுக்கு லீ கிட்ட ரிசைனேஷன் லெட்டர் கொண்டாந்து கொடுக்குறாங்க. லியோ அந்த லெட்டர் எடுத்து பார்த்துட்டு, என்ன திடீர்னு வேலையை ரிசைன் பண்ற, நீ வேலையை ரிசைன் பண்றதுக்கு பின்னாடி கூதா இருக்காரா, அவர் சொல்லிதான் இந்த வேலையை ரிசைன் பண்றான்னு கேட்கிறாரு. அப்படிலாம் இல்ல, இதுக்கும் கூக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப என் தங்கச்சி ஏதாவது ஒன்று புள்ளி பண்ணலான்னு கேட்கிறாரு. மிஸ்டர் லீ இந்த வேலையை நான் ரிசைன் பண்றதுக்கும் மற்றவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, இது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் தான், எனிகா உங்களை நான் நிறைய டிசப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கேன், எல்லாத்துக்குமே சேர்த்து நான் மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு
ஹீரோயினும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோயின் வேறொரு கம்பெனிக்கு இன்டர்வியூ போறாங்க. ஹீரோயினுக்கு ஹை குவாலிஃபிகேஷன் இருக்கிறதால எங்களை மாதிரி ஒரு சின்ன கம்பெனில உங்களை மாதிரி ஹை குவாலிஃபிகேஷன்ல இருக்கிறவங்கள எப்படி எடுத்துக்கிறதுன்னு சொல்லி ஹீரோயினை ரிஜெக்ட் பண்றாங்க. ரொம்ப டிசப்பாயின்மெண்டோட ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கும் போது அப்பதான் ஆப்போசிட்ல நம்ம ஹீரோ வராரு. கார்ல ஏறி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொன்னதும் ஹீரோயினே ஹீரோ கூட கார்ல ஏறி போறாங்க. நீ லியோட கம்பெனில இருந்து வேலையை ரிசைன் பண்ணிட்டேன்னு கேள்விப்பட்ட உண்மையான ஹீரோ கேக்குறாரு. ஆமா உண்மைதான், என்னுடைய வேலையை நான் ரிசைன் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு சாட்டிஸ்பாக்சனா இருக்கான ஹீரோயின் கேட்கறதுக்கு. அதுவும் நல்ல விஷயம் தான், லீ மாதிரியான ஆளுங்கள்ட்ட இருந்து நீ விலகி இருக்கிறதா உனக்குமே நல்லதுன்னு ஹீரோ சொல்றாரு. இது கேட்டதுமே ஹீரோனிக்கா டென்ஷன் ஆகுது. அவர்கிட்ட இருந்து மட்டும் இல்ல, உங்களை மாதிரி ஆளுங்க கிட்ட இருந்து தள்ளி இருக்கிறதா எனக்கு என்னைக்குமே நல்லது. மிஸ்டர் கோ, நானும் ஒரு சாதாரண மனுஷன் தானே, என்ன எதுக்கு இந்த அளவுக்கு ப்ரெஷர் பண்றீங்க? என்ன அப்படியே ஒரு எறும்பு நசுக்கிற மாதிரி நசுக்கிட்டு இருக்கீங்க, என்ன ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. நான் என்னதான் அப்படி தப்பு பண்ண, எதுக்கு இந்த மாதிரிலாம் எனக்கு பண்றீங்கன்னு ஹீரோயின் கேட்கறதுக்கு. அதுக்கு ஹீரோவும், ஜியா நீ எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லைன்னு சொல்றாரு. எனக்கு உங்களை பார்க்கவே சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லி ஹீரோயின் அந்த காரை விட்டு இறங்கி போறாங்க. ஹீரோ அப்பவும் விடாம ஹீரோயின் கையை பிடிச்சி இழுத்து அவங்க ஹக் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. உடனே ஹீரோயின் ஹீரோவை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, நீங்க மறந்துட்டீங்களா, ஆல்ரெடி உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, உங்களுக்காக உங்க ஃபியான்சி வெயிட் பண்றான்னு சொல்றாங்க. அந்நேரம் பார்த்து ஹீரோடைய போனுக்கு அந்த ஃபியான்சி பொண்ணு கால் பண்ணி, மிஸ்டர் மூ நீங்க எங்க இருக்கீங்க, நாளைக்கு வெட்டிங் ட்ரெஸ் சூஸ் பண்ணணும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கெல்லாம் அட போங்கடாங்கிற மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. மறுநாள் காலையிலேயே அந்த ஃபியான்சி ஹீரோயினை பார்க்க ஹீரோயின் வீட்டுக்கே வரா. வந்தவ ஹீரோயின் பெர்மிஷன் இல்லாம நேரா உள்ள போய் அவங்க ரூம் எல்லாம் சுத்தி சுத்தி பாக்குறான். அங்க ஹீரோயின் ரூம்ல ஆல்ரெடி ஹீரோ கிட்ட செக்ரட்டரியா ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ அவர் கூட சேர்ந்து எடுத்த போட்டோ இருக்கு, அதையுமே நோட்டீஸ் பண்றான். அப்ப ஹீரோயின் வந்து, மிஸ் வே உங்களுக்கு என்ன வேணும், எதுக்காக என்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு கேக்குறாங்க. அதுவா, எனக்கு ஹீரோவுக்கும் மேரேஜ் ஆக போறது ஆல்ரெடி உனக்கு தெரியும் நினைக்கிறேன், அதனாலதான் என்னுடைய வெட்டிங் ட்ரெஸ் சூஸ் பண்ண உன்னுடைய அட்வைஸ் கேட்டு வந்திருக்கேன். நீ தான் இதுக்கு முன்னாடி ஹீரோ கிட்ட 5 இயர்ஸா செக்ரட்டரியா ஒர்க் பண்ணிருக்கிய, அவருடைய டேஸ்ட் என்னன்னு உனக்கு தான் நல்லாவே தெரிஞ்சிருக்குமே, அதனாலதான் ஒன்னு சூஸ் பண்ணிருக்கேன். நாளைக்கு மார்னிங் வெட்டிங் ட்ரெஸ் சூஸ் பண்ண நானும் ஹீரோவும் போறோம், நீயுமே அங்க வரணும்னு சொல்றான். ஆனா நான் எப்படி வரதுன்ட்டு ஹீரோயினும் கொஞ்சம் மழுப்புற மாதிரி பேசுறாங்க. நான் நல்ல விதமா சொல்லும் போதே நீ அங்க வந்துடணும், ஒருவேளை நீ வராம நான் கோவப்பட்டா என்ன ஆகுன்னு உனக்கே நல்லா தெரியும் நினைக்கிறேன், அதனால கண்டிப்பா நாளைக்கு வந்துருன்னு சொல்லிட்டு போறதுக்கு முன்னாடி அங்க இருந்த ஹீரோ ஹீரோயின் போட்டோ எடுத்துக்கிட்டு இதையுமே நான் எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு போறான். ஹீரோயின் வீட்ல இருந்து வெளியில போனோம் தான் அந்த போட்டோவை கீழே போட்டு உடைச்சு அதுல இருக்கிற ஹீரோயின் போட்டோவை மட்டும் தனியா கிழிச்சு அந்த போட்டோவை நல்லா சுக்குநூறா கிழிச்சு காலில் போட்டு மிதிச்சிட்டு இருக்கா. மறுநாள் காலையில அந்த வே சொன்னதுக்காக வெட்டிங் ட்ரெஸ் சூஸ் பண்ண ஹீரோயினும் அந்த வெயோட வீட்டுக்கு போறாங்க. அவ வீட்டுக்கு போயிட்டு எங்க இருக்கீங்க, நான் வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லி கால் பண்ணி கேட்டா, அச்சோ நான் இப்பதான் வீட்ல இருந்து கிளம்பி வேறொரு இடத்துக்கு வந்திருக்கேன், நான் வரும்போது உங்ககிட்ட சொல்ல நினைச்சா ஆனா மறந்து போயிட்டேன், நீ இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கேன், அதனால நீ என்ன பண்ற, நேரா கிளம்பி ட்ரெஸ் எடுக்கிற ஸ்டோர் ரூமுக்கே வந்துருன்னு சொல்லி ஹீரோயினை வேற ஒரு இடத்துக்கு வர சொல்றான். இவ அலைய விடுறது ஹீரோயினுக்கு நல்லா புரியுது, இருந்தாலும் என்ன பண்றதுன்ட்டு அவன் சொன்னபடியா அந்த இடத்துக்கும் போய் சேர்றாங்க. அங்க போயிட்டு நீங்க சொன்ன இடத்துக்கு நான் வந்துட்டேன், எங்க இருக்கீங்கன்னு கேட்டா, எனக்கு வரும்போது ஜூஸ் வாங்கிட்டோ காஃபி வாங்கிட்டோன்ட்டு அவ படுக்க லிஸ்ட் அடுக்கிக்கிட்டே போறான். ஹீரோயினும் என்ன பண்ணி தொலைக்கிறதுன்ட்டு அவ கேட்டபடியே எல்லாத்தையும் வாங்கிட்டு அங்க போறாங்க. இந்த வெய் ஹீரோயினை பார்த்துட்டு, சாரி சியா நீ ரொம்ப லேட்டா வந்துட்ட, அதனாலதான் உன்னை எதிர்பார்க்காம நானே ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணிட்டேன், எப்படி இருக்கு இந்த ட்ரெஸ்ன்னு கேக்குறா. அதுக்கு ஹீரோயினும் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துட்டு வந்து அந்த காஃபி அவகிட்ட கொடுக்குறாங்க. ஹீரோயின் காஃபி கொடுக்குற நேரமா பார்த்து வேணும்ட்டே இந்த வே அவ ட்ரெஸ்ஸை ஃபிளிப் பண்ணி விட்டு அந்த காஃபியை இந்த ட்ரெஸ் மேல கொட்டுற மாதிரி பண்ணிடுறா. ஐயோ சாரி நான் வேணும்னே பண்ணலன்னு சொல்லி ஹீரோயினும் ஒரு கிளாத் எடுத்து அந்த ட்ரெஸ்ஸை கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ட்ரெஸ் டிசைனர் வர உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா, எப்படி நீ இந்த காஃபி இந்த ட்ரெஸ்ல கொட்டலாம், இந்த ட்ரெஸ் டிசைன் பாரிஸ்ல இருந்து வந்தது, இது எவ்வளவு காஸ்ட்லி தெரியுமா, உன்னால இதுக்கான அமௌண்ட்டை கொடுக்க முடியுமான்னு சொல்லி ஹீரோயின் பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. ஹீரோயின் திட்டு வாங்குறத பார்த்து இந்த வெஹிக்கிளாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அவ சிரிச்சிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ அங்க வந்துட்டு அந்த ட்ரெஸ்ஸுக்கான அமௌண்ட் நான் கொடுக்குறேன், அவங்களை எதுவும் சொல்லாதீங்கன்னு சொல்றாரு. ஹீரோவை பார்த்து வந்தா இந்த வெய் உடனே ஹீரோ கிட்ட போயிட்டு நீங்க வந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு விளைஞ்சிட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு என்ன எதுக்கு சீக்கிரம் வர சொன்னீங்கன்னு சொல்லிட்டு அங்க லீவ் வராரு. அப்போ அங்க ஹீரோயின் நிக்கிறத பார்த்துட்டு, ஆமா ஜியா நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேக்குறாரு. அதுக்கு ஹீரோயின் பதில் சொல்றதுக்கு முன்னாடியே அந்த வெய் அந்த லீ கிட்ட, நான் தான் சும்மா ஜியாவை வர சொன்னேன், அது சரி இன்னைக்கு நமக்கு தான் ஃபேமிலி டின்னர் இருக்கே, வாங்க நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போலான்னு சொல்லி கூப்பிடுறா. ஃபேமிலி டின்னருக்கு நான் எப்படி வர முடியும், என்னால வர முடியாதுன்னு ஹீரோயின் சொல்றதுக்கு, எதுக்காக நீ எங்க கூட வர முடியாது, அதெல்லாம் முடியாது, நீ இன்னைக்கு கண்டிப்பா எங்க கூட வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு லீயும் ஹீரோயின் கையை பிடிச்சு ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு போறாரு. இவங்க அப்படி க்ளோஸா போறத பார்த்துட்டு இந்த வேயும் வேணுண்டே ஹீரோ கிட்ட, மோ பாத்தீங்களா என்னுடைய பிரதருக்கு ஜியாவை ரொம்பவே பிடிச்சிருக்கு நினைக்கிறேன், உண்மையிலே அவங்க 2 பேரும் நல்ல பேர், ஆனா என்ன பண்றது எங்க ஃபேமிலிக்கு அந்த பொண்ணு ஒருத்தான பொண்ணே கிடையாது, எங்க ஃபேமிலி தான் இந்த சிட்டிலே ஒரு ரிச்சான ஃபேமிலி, ஆனா அந்த பொண்ணு சாதாரண செக்ரட்டரி, அதனால இதெல்லாம் என் ஃபேமிலிக்கு ஒத்து வரது, தேவையில்லாம அவன் மேல கற்பனை வரை வளர்த்துட்டு இருக்கான்னு சொல்லி அவளுடைய பிரதருக்கு சொல்ற மாதிரியே ஹீரோக்கு சொல்றா. நெக்ஸ்ட் அந்த டின்னர் பார்ட்டி தான் காமிக்கிறாங்க. அங்க லியோட அம்மா ஹீரோன்னு பார்த்துட்டு,
அம்மா லீ இந்த பொண்ணு யாருன்னு சொல்லி கேக்குறாங்க. அம்மா இவ தான் என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டுன்னு லீயும் ஹீரோயின் கையை பிடிச்சு சொல்ல அங்க ஹீரோவும் பயங்கர ஜெலஸ்ல ஹீரோயினையே முறைச்சு பார்த்துட்டு இருக்காரு. உடனே இந்த வேய் அவங்க அம்மா கிட்ட அம்மா அண்ணன் சும்மா விளையாட்டுக்கு சொல்றான், அந்த பொண்ணு ஹீரோவுடைய செக்ரட்டரியா இருந்த பொண்ணு, அது மட்டும் இல்லாம எனக்கும் அவ ஃப்ரெண்டு, அதனாலதான் சும்மா நான் கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லி சமாளிச்சிடறா. சரிம்மா உனக்கு எத்தனை வயசு ஆகுது, உடைய ஃபேமிலில என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஹீரோயின் ஃபேமிலி பத்தி லீயோட அம்மா விசாரிக்கிறாங்க. அதுக்கு ஹீரோயினும் ஆண்டி எனக்கு 26 வயசு ஆகுது, எங்க அப்பா ஒரு பிசினஸ் மேன், அவருக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இருந்ததுன்னு அவங்க ஃபேமிலி பத்தி சொல்ல வராங்க. அதுக்குள்ளே ஹீரோ என்னன்னு தெரியல அந்த டேபிளை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆண்டி இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணுங்க அந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி ஹீரோயினை அவங்க ஃபேமிலி பத்தி சொல்ல விடாம பேச்சை டைவர்ட் பண்றாரு. ஒரு வழியா ஹீரோயினும் டின்னரை முடிச்சு ரெஸ்ட் ரூம் வராங்க. அப்ப அந்த வே ஹீரோயினை ஸ்டாப் பண்ணி என்னாச்சு சியா, எங்க அம்மாவுடைய ஃபேமிலி பத்தி கேட்டாங்களே சொல்ல வேண்டியதானே, என் அப்பா நிறைய கடன் வாங்கி சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாரு, என் அங்கிளுக்கு நிறைய கடன் இருக்கு, அது மட்டும் இல்லாம எங்க அம்மா கூட உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் தான் இருக்காங்கன்னு சொல்லி உன்னை பத்தி நான் எல்லாத்தையுமே சொல்ல வேண்டியதானே சொல்றா. இவதான் கூப்பிட்டா ஆனா பைத்தியக்காரி மாதிரி பேசிட்டு இருக்காருன்ட்டு ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆகுது. அந்த வே கிட்ட இப்போ உனக்கு என்னதான் வேணும்னு கேக்குறாங்க. எனக்கு எதுவும் வேணாம், நீ யாரு, உன்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன, எங்களுடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லிட்டு உனக்கு ஜஸ்ட் ஞாபகம் தான் படுத்துறேன்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதுன்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட அவ முட்டைக்கண்ணை நல்லா உருட்டி உருட்டி காட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. டின்னர் போனவங்க எல்லாருக்குமே அந்த ஹோட்டல்லே தங்குற மாதிரியான ரூம் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஹீரோயினும் அவங்க ஃபேமிலியோட இங்க இருக்கும்போது நம்ம எதுக்கு இங்க இருக்கணும்ட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்போ லீ ஹீரோயினை ஸ்டாப் பண்ணி எங்க போறேன் இன்னைக்கு நைட்டு நீ இங்கே தங்கிட்டு போன்னு சொல்றாரு. நான் எப்படி இங்க தங்க முடியும், நீங்க ஃபேமிலியோட வந்திருக்கீங்க, என்ன மாதிரி ஒரு அவுட் சைடர் இங்க இருக்கலாமா, நான் முதல்ல வீட்டுக்கு போறேன்னு சொல்றாங்க. யார் சொல்லுது நீ வெளியாளன்னு, நீ எங்கேயும் போக கூடாது, இங்கதான் தங்கி ஆகணும்னு சொல்லி லீ அவருடைய ரூமுக்கே ஹீரோயினை கூட்டிட்டு போறாரு. வழியில ஹீரோவும் வெய்யும் தான் நிக்கிறாங்க. அந்த வெய் ஹீரோயின் கிட்ட என்ன செய்யா வீட்டுக்கு போறேன்னு சொன்னா இன்னும் கிளம்பமா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறா. அதுக்கு லீ ஹீரோயின் கையை ஸ்ட்ராங்கா பிடிச்சு காட்டி இவ என்னுடைய கெஸ்ட்னு சொல்லிட்டு ஹீரோயினே உள்ள கூட்டிட்டு போறாரு. லீ போனதுக்கு அப்புறம் இந்த வே ஹீரோ கிட்ட என் பிரதர் எப்போதுமே இப்படிதான் இன்னமும் மாறாம அப்படியே தான் இருக்காரு, அவருக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிச்சுன்னா எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணுவாரு, என்ன வேணாலும் பண்ணுவாரு, அப்புறம் கொஞ்ச நாள் அந்த பொண்ணு போர் அடிச்சிட்டானா தூக்கி போட்டு போயிடுவான்னு சொல்லி அவன் அண்ணனை ஒரு பிளே பாய்ங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் ஹீரோடைய ரூம்ல இருக்கும் போது இந்த வே ஹீரோ கிட்ட போயிட்டு நமக்கு தான் மேரேஜ் ஆக போதே நம்ம ஏன் ஒன்னா ஸ்டே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஹீரோவை செடியூஸ் பண்ண ட்ரை பண்றா. அதுக்கெல்லாம் ஹீரோ ஒன்னும் அசர்ற மாதிரி தெரியல, அவளை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லி அவளை அவாய்ட் பண்ணிட்டு வெளியில போறாரு. இங்க பாத்தீங்கன்னா லீயோட ரூம்ல கொஞ்ச நேரம் ஹீரோயின் பேசிட்டு இருந்துட்டு சரி நான் வீட்டுக்கு போறேன் டைம் ஆயிடுச்சுட்டு கிளம்புறாங்க. அப்ப லீ ஹீரோயினை ஸ்டாப் பண்ணி ஜியா ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும், அது வந்து எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் மேல ரொம்ப சீரியஸா இருக்கேன், எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கேன்னு கேக்குறாரு. இல்ல என்னால முடியாது சாரின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாங்க. எதுக்கு சியா என்ன அவாய்ட் பண்ணுறேன், என்ன உனக்கு பிடிக்கலன்னு லீ கேட்கறதுக்கு. இல்லை மிஸ்டர் லீ இது எதுவுமே ஒத்து வராது, உங்களுடைய உலகம் வேற என்னுடைய உலகம் வேற, நான் உங்ககிட்ட பழகின விதத்தை வச்சு நீங்கள் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினீங்கன்னா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிட்டுங்கன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் சியா இது எல்லாமே ஒரு சாக்கு போக்கு தான், அப்போ கு மட்டும் எந்த உலகத்தை சேர்ந்தவர், அவரும் ஒரு ரிச்சான பர்சன் தானே, நீ என்னை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரே ரீசன் உன்னுடைய பார்வையில் நான் எப்போதுமே ஒரு பிளே பாயை மட்டும் தானே தெரிஞ்சிருக்கேன், ஆனால் நீ நினைக்கிற மாதிரி இல்லை சியா, நான் உண்மையிலே உன்னை சீரியஸாக லவ் பண்ணுறேன், உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், உன் கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன்னு லீ சொல்கிறதுக்கு. இல்லை லீ நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, நான் உங்களை அந்த மாதிரிலாம் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்புறம் எதுக்கு சியா என்ன அவாய்ட் பண்ற சொல்லு, நான் என்ன பண்ணணும், என்னுடைய லவ் உனக்கு ப்ரூவ் பண்ணதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லி ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ கரெக்டா அங்க ஹீரோ வந்துட்டு அவளை விடுன்னு சொல்றாரு. வந்துட்டியா இப்போ நீ எதுக்கு இங்க வந்தேன்னு சொல்லி லீ கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ நேரா போயிட்டு லீயோட முகத்திலேயே ஒரு குத்து விட்டுட்டு ஹீரோயின் கையை பிடிச்சு கூட்டிட்டு வராரு. எங்கடா கூட்டிட்டு போறான்னு பார்த்தா நேரா ஹீரோயின் வீட்டு முன்னாடி தான் கொண்டாந்து நிப்பாட்டி போய் குளிச்சுட்டு எதை பத்தி யோசிக்காம நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுன்னு சொல்றாரு. கு எதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்க, லீ உங்க ஃபியான்சியோட பிரதர், அவர் அடிச்சது கொஞ்சம் கூட சரியில்லைன்னு ஹீரோயின் சொல்றதுக்கு. எனக்கு எதை பத்தியும் கவலை இல்ல, யாரை பத்தியும் கவலை இல்ல, நான் அவனை அடிச்சது சரிதானே ஹீரோ சொல்லிட்டு இருக்கும் போதே அதுக்கப்புறம் ஹீரோயினால அவங்க ஃபீலிங்க கண்ட்ரோலே பண்ண முடியல, டக்குன்னு ஹீரோவை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ஹீரோயின் வீட்ல இன்டிமேட்ல இருந்துறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஷென்னை மீட் பண்ணி அவருக்கு தேங்க்யூ சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோயின் அம்மாவை ஷென்னு தான் இப்பெல்லாம் ஹாஸ்பிட்டல்ல நல்லா பாத்துக்கிறாரு போல. ஷென்னு கேப் கிடைக்கும் போதெல்லாம் எப்படியாவது ஹீரோயின் கூட பேச்சப் ஆகலான்னு சொல்லி ஹீரோயின் கையெல்லாம் டச் பண்ண ட்ரை பண்றாரு. ஹீரோயின் ஒன்னும் அசர்ற மாதிரிலாம் தெரியல, ஷென்னை அவாய்ட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. சரின்ட்டு ஹீரோயின் ஷென்னு கிட்ட டைம் ஆயிடுச்சு, நான் என் அம்மாவை பார்க்க ஹாஸ்பிட்டல் போறேன், அதனால நீங்க கிளம்புங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் தனியா அவங்க அம்மா பக்கம் ஹாஸ்பிட்டல் கிளம்புறாங்க. இங்க அப்படியே சீன் கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஆபீஸ்ல இருக்கிற நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க. அவருடைய போனுக்கு ஹீரோயின் இப்போ ஷென்னுக்குள்ள நடந்து வந்திருப்பாங்க இல்லையா, அதை யாரோ போட்டோ எடுத்து அவருக்கு சென்ட் பண்ணி விட்டுருக்காங்க. அந்த போட்டோ பார்த்துட்டு ஹீரோவும் டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. இங்க அப்படியே சீன் கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் அவங்க அம்மா பக்கம் ஹாஸ்பிட்டல் போறதுக்கு தனியா நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த ரவுடி பசங்க மறுபடியும் வராங்க. அவங்கள பார்த்ததுமே ஹீரோயின் என்கிட்ட பிரச்சனை பண்ணாம ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிடுங்க, இல்லைன்னா போலீஸுக்கு கால் பண்ணுவேன்னு சொல்லி அவங்க போன் எடுத்து போலீஸுக்கு கால் பண்ண ட்ரை பண்ணும்போது அப்போ அந்த ரவுடிங்களை ஒருத்தவன் ஹீரோயினை கத்திய வச்சு குத்தலான்ட்டு வரான். அப்போ கரெக்டா ஹீரோ வந்து அந்த கத்தி குத்த அவர் வாங்கி ஹீரோயினை காப்பாத்திறாரு. ஹீரோவை பார்த்ததும் அந்த ரவுடி பசங்களும் அங்கேருந்து ஓடி போயிடானுங்க. அப்புறம் ஹீரோ அவருடைய கார்லயே ஹீரோயினை கூட்டிட்டு போறாரு. போகும்போது சும்மா இல்லாம ஹீரோயின் கிட்ட இன்னைக்கு உன்னை ஈவினிங் டின்னர் கூட்டிட்டு போலான்னு இருந்தா வீட்டுல ஆள் இல்ல, எங்க போறேன்னு கேக்குறாரு. நான் என் ஃப்ரெண்டோட வெளியில போறேன்னு ஹீரோயின் சொல்றதுக்கு
ஆமா எந்த ஃப்ரெண்டு அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஹீரோயினும் என் கூட காலேஜ்ல படிச்ச என்னுடைய கிளாஸ்மேட்னு சொல்றாங்க. என்கிட்ட பொய் சொல்ல ட்ரை பண்ணாதா உண்மையிலேயே அவன் உனக்கு கிளாஸ்மேட் மட்டும்தானு ஹீரோவும் கொஞ்சம் அழுத்தமா கேட்க, இப்போ நான் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஆமா நாங்க 2 பேரும் காலேஜ் படிக்கும்போது டேட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவன் அப்ராட் போயிட்டா நாங்க 2 பேரும் பிரேக்கப் பண்ணிட்டோம்னு ஹீரோயின் சொல்றதுக்கு, அதான் ஆல்ரெடி பிரேக்கப் பண்ணிட்டேன்னு சொல்றியே அப்புறம் இப்போ என்ன மறுபடியும் உங்க பழைய காதல புதுப்பிக்க ட்ரை பண்றீங்களா? இல்ல நான் இருக்கும்போதே உனக்கு வேற ஏதாவது ஸ்பேர் டயர் தேவைப்படுதான்னு சொல்லி ஹீரோவும் கொஞ்சம் மோசமா பேச, ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. ஹீரோ கிட்ட, ஆமா உங்களுக்கு ஆல்ரெடி லின்னு அப்புறம் லீயோட தங்கச்சின்ட்டு 2 ஸ்பேர் டயர் இருக்கே அந்த மாதிரியா கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயினையே முறைக்க பாக்குறதுக்கு, என்ன அப்படி பாக்குறீங்க? நான் உங்ககிட்ட 5 வருஷமா செக்ரட்டரியா ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த 5 வருஷத்துல உங்க பெட்ல எத்தனையோ பொண்ணுங்க கூட உங்களை நான் பார்த்திருக்கேன். அது என்னால கணக்கு கூட சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அத்தனை பொண்ணுங்க கூட நீங்க இருந்திருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உள்ள நீங்க என்ன பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு கேக்குறாங்க. ஹீரோக்கெல்லாம் நல்ல சுர்ரன் இருக்கு. எது சொல்ல வராரு. அதுக்குள்ளேயே அவர் முதுகுல ஹீரோயினுக்காக குத்து வாங்கினாரு இல்லையா, அந்த பொண்ணு வலிக்க ஆரம்பிக்குது. சரின்ட்டு ஹீரோயின் வாங்க உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன்னு சொல்றாங்க. அதெல்லாம் வேணா நேரா வீட்டுக்கு போன்னு சொல்றாரு. அப்புறம் ஹீரோயின் தான் டிரைவ் பண்ணி ஹீரோவை வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு ஹீரோடைய டிரைவர்ட்ட சொல்லி மெடிசன்லாம் எடுத்துட்டு சொல்லி ஹீரோயின் தான் ஹீரோவுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணி விடுறாங்க. மெடிசன் எல்லாம் அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் நாளைக்கு தண்ணி படாம பாத்துக்கோங்க நான் கிளம்புறேன்ட்டு ஹீரோயின் கிளம்ப பாக்குறாங்க. ஆனா ஹீரோயினை விடாம இழுத்து அவர் மடியில உட்கார வச்சு, உன்னால தானே எனக்கு காயம் பட்டது, இந்த காயம் சரியாகிற வரைக்கும் நீ என் கூட தான் இருக்கணும்னு சொல்லி ஹீரோயினை அப்படியே ஹக் பண்ணிட்டே தூங்குறாரு. நைட்டு ஹீரோ தூங்கிட்டு இருக்கும்போது அவருடைய சின்ன வயசுல நடந்த ஒரு விஷயம் அவருக்கு நைட் மேர் மாதிரி வருது. அந்த நைட் மேர்ல ஹீரோ சின்ன வயசா இருக்கும்போது ஹீரோயின் அப்பா பேரை சொல்லி, ஹீரோயின் அப்பா தான் ஹீரோடைய அப்பாவுக்கு ஒரு மோஸ்ட் ட்ரஸ்டடான ஒரு சபார்டினேட்டரா இருந்தாரு. பிசினஸ் விஷயத்துல ஹீரோயின் அப்பா தான் ஹீரோடைய அப்பாவை ஏமாத்திட்டாரு. இதனால ஹீரோடைய அப்பாவுக்கு 100 மில்லியன் லாஸ் ஆயிடுச்சு. அந்த லாஸ்லயே ஹீரோடைய அப்பா ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிட்டாருன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இப்போ அந்த கனவெல்லாம் வர ஹீரோவும் அப்பா அப்பான்னு சொல்லி பெணாத்திட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம கத்தி குத்து வாங்கினதால ஹீரோவுக்கு ஃபீவர் வேற அடிக்குது. ஹீரோயின் தான் நைட்டு ஃபுல்லா கண்ணு முழிச்சு ஹீரோவை பாத்துக்கிறாங்க. அப்படியே கொஞ்ச நாளைக்கு ஹீரோயினும் ஹீரோவை கேர் பண்ணிக்கிட்டு அவர் உடம்பு சரியாகிற வரைக்கும் அவங்க அங்கேயே தங்கிடுறாங்க. ஒரு நாள் ஹீரோ ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் ஹீரோனுக்கு போர் அடிக்குதுன்ட்டு அங்க இருக்கிற புக்கெல்லாம் எடுத்து படிக்கலான்ட்டு பாத்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஆல்பம் மாதிரி அவங்க கண்ணில் தென்படுது. இது என்ன ஆல்பம் மாதிரி இருக்கேன்ட்டு ஹீரோயினும் அதை எடுத்து ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ஹீரோவுடைய சின்ன வயசு போட்டோலாம் இருக்கு. ஹீரோயினும் ஹீரோவுடைய சின்ன வயசு போட்டோவை பார்த்து சிரிச்சுக்கிட்டு அந்த ஆல்பத்தை ஒன்னொன்னா பிரட்டி பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்கை காத்திருக்கு. இதுக்கு முன்னாடி ஹீரோயின் அப்பா ஹீரோ அப்பா கம்பெனில ஒர்க் பண்ணிருந்தப்போ அவர் கூட எடுத்த போட்டோஸ்லாம் இருக்கு. அதை பார்த்ததுதான் ஹீரோயின் அப்படியே ஸ்டன் ஆகி நிக்கிறாங்க. இது பத்தலன்ட்டு கொஞ்ச நேரத்திலே ஹீரோயின் போனுக்கு உங்க அப்பா எப்படி இறந்தாங்கிற சீக்ரெட் உனக்கு தெரிஞ்சுக்கணுமான்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜை பார்த்துட்டு இருக்கும் போதே ஹீரோயினுக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு. அவங்களும் வாஷ்ரூம் போயிட்டு வராங்க. என்னடான்னு பார்த்தா அடுத்த அதிர்ச்சி ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்காங்க. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லி ஹீரோயினும் அழுதுட்டு இருக்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வருது. ரொம்ப நாளா ஹாஸ்பிட்டல்ல உடம்பு சரியில்லாம இருந்த ஹீரோயின் அம்மா கண்ணு முடிச்சிட்டாங்க. அங்க டாக்டர் வந்து ஹீரோயின் அம்மாவை செக் பண்ணி பார்த்துட்டு உங்க அம்மா டோட்டலா இப்ப கியூர் ஆயிட்டாங்க. இன்னும் 2 நாள்ல இவங்களை ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போறான்னு சொல்றாரு. ஆனா டாக்டர் நாங்க இன்னும் சர்ஜரி ஃபீஸ் ஹாஸ்பிட்டல் ஃபீஸ்லாம் கட்டலைன்னு ஹீரோயின் அம்மா கேட்கறதுக்கு, ஆல்ரெடி உங்க ஃபீஸ் எல்லாத்தையுமே கூங்கிற பேர்ல ஒருத்தர் வந்து கட்டிட்டு போயிட்டாருன்னு சொல்றாரு. அந்த பேரை கேட்டவன் தான் ஹீரோயின் அம்மா என்ன கூவான்னு சொல்லி அதிர்ச்சி ஆகுறாங்க. அம்மா என்னாச்சுமான்னு ஹீரோயின் கேட்கறதுக்கு, அந்த கூ ஃபேமிலி சேர்ந்தவங்கள உனக்கு தெரியுமான்னு அவங்க அம்மா கேட்கறாங்க. அவங்க கம்பெனில தான் நான் செக்ரட்டரியா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்னு ஹீரோயின் சொல்றதுக்கு, அப்பனா இமீடியட்டா அந்த வேலையை ரிசைன் பண்ணுமா நம்ம எங்கேயாவது போயிடலான்னு சொல்லி அப்படியே நர்வஸ்ல பேசிக்கிட்டே மயக்கம் போட்டு விழுந்துறாங்க. ஹீரோயின் அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கும்போது அப்பதான் அந்த வேய் ஹீரோயினை பார்க்க வரா. ஆமா ஜியா நான் உன்கிட்ட உனக்கு கேட்கணும், உன் எனிமி கூட ஸ்லீப் பண்ணியிருந்தே அந்த ஃபீல் எப்படி இருந்ததுன்னு கேட்கறா. அப்ப நீ தான் என்னுடைய போனுக்கு அந்த மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்புனியான்னு ஹீரோயின் கேட்கறாங்க. அப்கோர்ஸ் நான் தான் அந்த மெசேஜ் அனுப்புனேன்னு வேய் சொல்றதுக்கு, அப்பவே ஹீரோயின் ஹீரோ விட்டு கொடுக்காம ஹீரோ அவர் வாயிலிருந்து எதையும் சொல்லாத வரைக்கும் நீ சொல்ற எதையுமே நான் நம்ப மாட்டேன்னு சொல்றாங்க. ஜியா நான் சொல்றத நீ நம்புறியோ நம்பலையோ அது உன்னுடைய விருப்பம், ஆனா நான் உண்மையை தான் சொல்றேன். உன் அப்பா ஹீரோ அப்பா கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ ஹீரோ அப்பாவுடைய எதிரிங்க கூட சேர்ந்து பிசினஸ்ல ஒரு பெரிய துரோகத்தை ஹீரோடைய அப்பாவுக்கு உங்க அப்பா பண்ணிட்டாரு. அதனால ஹீரோடைய அப்பாவுக்கு பிசினஸ்ல பெரிய லாஸ் வந்து கிட்டத்தட்ட 100 மில்லியனுக்கு மேல அவருக்கு கடன் வந்துச்சு. அந்த அதிர்ச்சியிலேயே அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் உன்னுடைய அப்பாவும் இறந்து போயிட்டாரு. அவருடைய அப்பா இறந்ததுக்கு காரணமான உன்னுடைய அப்பா இறந்து போயிட்டாருன்னா அப்ப ஹீரோ யார பழி வாங்குவாரு? அவருடைய பிளட் ஒன்ன தானே. அதனாலதான் ஹீரோ அவர் பக்கத்திலே உன்னை வச்சுக்கிட்டு உன் அப்பா பண்ண பாவத்துக்கெல்லாம் ஒன்ன வச்சு பரிகாரம் தேடுங்கிற பேர்ல இவ்வளவு நாள் உன்னை டார்ச்சர் பண்ணி அவருடைய ரிவெஞ்சை தீர்த்துக்கிட்டாருங்கிற மொத்த உண்மையும் சொல்லிடுறா. இப்போ எல்லா உண்மையும் தெரிஞ்ச ஹீரோயின் இதுக்கப்புறமா ஹீரோ வீட்டுல இருப்பாங்களா? அவங்க ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ அங்க வந்துட்டு என்ன ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்க, எங்க போறேன்னு கேக்குறாரு. எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியாயிடுச்சு, எங்க அம்மாவை கூட்டிட்டு இந்த ஊரை விட்டு வேறொரு சிட்டிக்கு போறேன்னு சொல்றாங்க. நீ என்ன நினைச்சு இந்த மாதிரி பேசுறங்கிறத தெளிவா சொல்றியான்னு ஹீரோ கேட்கறதுக்கு, ஹீரோயினும் அழுதுகிட்டே ஹீரோ கிட்ட, ஏன்னா எனக்கு பயமா இருக்கு, எங்க நான் தூங்கிட்டு இருக்கும் போது என்னைக்காவது என்ன கொன்றுங்களோன்னு எனக்கு பயமா இருக்குன்னு சொல்றாங்க. ஜியா நீ என்ன பேசிட்டு இருக்கன்னு ஹீரோவும் ஹீரோயின் கையை பிடிக்க, என்ன டீஸ் பண்ணும் போதெல்லாம் உங்களுக்கு அவ்வளவு ஃபன்னா இருந்திருக்கும்ல, என்ன டார்ச்சர் பண்ணும் போதெல்லாம் உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா ஃபீல் ஆயிருக்கும்ல,
என்னை ட்ரிக் பண்ணி ஒரு முட்டாள் மாதிரி நாக்கிட்டீங்கல்ல, உங்க முன்னாடி இப்போ ஒரு முட்டாளா நின்னுட்டு இருக்கேன். இப்போ என்ன பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கான்னு சொல்லி ஹீரோயினும் ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. இவங்க இப்படி பேசும்போதே ஹீரோவுக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. ஹீரோயினுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சுங்கிறது. உனக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சான்னு கேக்குறாரு. எனக்கு உங்க முகத்தை பார்க்க கூட விருப்பம் இல்ல. இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முழிக்காதீங்கன்னு ஹீரோயினா அவங்க ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவங்க அம்மாவை கூட்டிட்டு வந்துட்டு வேற எங்கேயாவது போலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அப்பதான் ஹீரோயின் அங்கிள் அங்க வராரு. நீங்க எதுக்கு இங்க வந்தீங்கன்னு ஹீரோயின் கேட்கறதுக்கு உங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்துட்டான்னு கேள்விப்பட்டேன். அவளை பார்க்கதாமா வந்தேன்னு சொல்றாரு. உங்க அக்கறைக்கு ரொம்பவே நன்றி. நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்கன்னு ஹீரோயின் சொல்றதுக்கு அப்பதான் ஒரு விஷயத்த ஹீரோயின் கிட்ட சொல்றாரு. ஜியா என்ன மன்னிச்சிடுமா, எல்லாமே என்னுடைய தப்பு தான். நான் எதுக்காக உன்னை ஃபர்ஸ்ட் டைமா ஹீரோடைய கம்பெனிக்கு வேலைக்கு போக சொன்ன தெரியுமா? ஒரு நாள் ஹீரோடைய ஆளுங்க வந்து எனக்கு நிறைய பணத்தை கொடுத்து எப்படியாவது உன்னை ஹீரோடைய கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போக சொன்னாங்க. நானும் அவங்க கொடுத்த பணத்தை காசப்பட்டு உன்னை ஹீரோடைய கம்பெனிக்கு தான் இன்டர்வியூ போகணும்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணினேன். ஆனா அந்த விஷயம் உன்னை இந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணணும்னு எனக்கு நிஜமாலுமே தெரியாதுமா, என்ன மன்னிச்சிடுமா, எல்லாமே என்னுடைய தப்பு தான் சொல்லி அவரே செவில் அரைஞ்சுக்கிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்க கேட்க ஹீரோயினிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னை சுத்தி எல்லாருமே வெறும் துரோகிகளா மட்டுமே இருந்திருக்காங்களேன்னு சொல்லி ரொம்ப ஹை ப்ரெஷர்ல இருக்காங்க. அப்போ எல்லா விஷயமும் முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததா அந்த கம்பெனிக்கு என்ன வேலைக்கு அனுப்புனீங்களா? இதே உங்க பொண்ணா இருந்தா இந்த மாதிரி ஒரு துரோகத்தை எனக்கு பண்ணிருப்பீங்களான்னு கேட்டுக்கிட்டே அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோயின் கண்ணு முழிச்சு ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. பக்கத்துல ஹீரோயின் கூட ஷென்னு தான் நிக்கிறாரு. அப்ப ஹீரோயின் ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்து ஒரு நர்ஸ் ஹீரோயின் கிட்ட நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்க, இது உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறாங்க. ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு தெரிஞ்சதுமே ஷென்னுக்கே ஷாக்கா இருக்கு. ஹீரோயின் நர்ஸ் கிட்ட இந்த குழந்தைய அபார்ஷன் பண்றதுக்கு அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஹீரோயின் சொன்ன மாதிரியே அவங்களுக்கு அபார்ஷன் நடந்துட்டு இருக்கு. இங்க ஹீரோயின் எங்க போனாங்கன்னு தெரியாம யாராருக்கோ கால் பண்ணி விசாரிச்சுக்கிட்டு ஹீரோயினை தேடி போறாரு. அப்ப அந்த ஹீரோவை ஸ்டாப் பண்ணி இப்ப நீங்க எங்க போறீங்கன்னு கேக்குறான். அது உனக்கு தேவையில்லாத விஷயம்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவளை அவாய்ட் பண்ணிட்டு போறாரு. நீங்க அந்த சியாவை தான் தேடி போறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த சியா பிரெக்னெண்டா இருக்கா. ஆனா அந்த குழந்தைய உங்களால பார்க்க முடியாது. ஏன்னா உங்க குழந்தையாவா அபார்ஷன் பண்ணிட்டான்னு சொன்னதும் இங்க அப்படியே சீன் கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் கண்ணு முடிச்சு பார்த்தா ஆப்போசிட்ல ஹீரோ தான் நிக்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத அடுத்து வரக்கூடிய ஃபைனல் பார்ட்ல பார்க்கலாம். தேங்க்யூ so much and see you.